போராடுகிறோம், பல்வேறு சாதி கிறிஸ்தவர்களாக போராடுகிறோம். இப்படி நாம் பிரிந்து கிடந்து போராடுவதனால் எதையும் சாதிக்க முடியாது. ஆக அனைத்தையும் நாம் வென்றெடுக்க வேண்டும். அதுவும் கிறிஸ்தவர்களாக வென்றெடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் கிறிஸ்தவ கட்சியாக அணிதிரள வேண்டும். அதன் பிறகு நாம் யாருக்கு வேண்டுமானாலும் ஆதரவு தெரிவித்து அரசியல் அதிகாரத்தை நுகர முடியும். எனவே அனைவரும் இந்த உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பாக அந்தந்த பகுதியில இருக்கக்கூடிய கிறிஸ்தவ வேட்பாளர்களை கண்டறிந்து உள்ளாட்சி தேர்தலில் நாம் வெற்றி பெறுவதற்கான யுக்தியை கையாள வேண்டும் என்று சொன்னால் நாம் முகாம்களை கட்டமைக்க வேண்டும், கிறிஸ்தவ கட்சியை வலுப்படுத்த வேண்டும். சாதிகளாக பிரிந்து கிடக்காமல் சமத்துவமாய் நாம் எல்லாம் ஒரே கிறிஸ்தவர்கள் என்று ஓரணியில் திரண்டு அரசியல் அதிகாரத்தை வெல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வணக்கம்.